ஜூலை 4 புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 வசனங்கள் 9 முதல் 13 வரை. மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றிச் சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்தபோது வரித்தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதைக் கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரித்தண்டுபவரோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. திருத்தூதரான புனித மத்தேயுவின் அழைப்பையும் நற்செய்தி அறிவிப்பையும் இன்று நினைவு கூர்ந்து அவருக்காக இறைவனை போற்றுவோம். மத்தேயு சுங்கச்சாவடியில் வரித்தண்டுபவராக பணியாற்றியவர். எனவே பாவி என்று கருதப்பட்டவர். இருப்பினும் இயேசு அவரையும் தன் சீடருள் ஒருவராக அன்புடன் தேர்ந்து கொண்டார். நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று அறிக்கையிட்டார். இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட மத்தேயு அழைப்பிற்கு தகுதி உள்ளவராக வாழ்ந்தார். நற்செய்தியை வார்த்தையாலும் எழுத்தாலும் அறிவித்தார். நமது அழைப்பையும் நமது அறிவிப்பு பற்றியும் இன்று சிந்தித்து பார்க்கவே அழைக்கப்படுகின்றோம். நாம் பாவிகளாய் இருந்தபோதே நம்மை அழைத்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அழைப்பை ஏற்று நற்செய்தியாளர்களாய் மாறுவோம். நமது வாழ்வு ஒரு நற்செய்தி நூலாக அமையட்டும். நம்மையும் நமது பணியையும் பார்க்கின்றவர்கள் இயேசுவின் மதிப்பீடுகளை நம்மிடமிருந்து கற்றுக்கொள்ளட்டும். இது நம்மேல் சுமத்தப்பட்ட கடமை என்று நாம் நமதாக்கிக் கொள்ளுவோம். நற்செய்தியின் நாயகனே இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் அப்பா. சுங்கசாவடியில் அமர்ந்திருந்த மத்தேயுவை நீர் அழைத்தது போல தகுதியற்ற என்னையும் உமது சீடராக அழைத்தீரே அப்பா, அதற்காக நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வையும் பணியையும் ஆசீர்வதியும். அதனால் பிறர் நற்செய்தி மதிப்பீடுகளை எங்களிடமிருந்து கற்றுக்கொள்வார்களாக. இதனால் நீர் மாட்சியடைவீராக. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமேன்.